புள்ளின் வாய் கீண்டானை பொல்லா அரக்கனை கிள்ளி கலைந்தானை கீர்த்திமை பாடிப்போய் பிள்ளைகள் எல்லாரும் பாவை களம்புக்கார் வெள்ளி எழுந்து வியாழன் உறங்கிற்று புல்லும் சிலம்பினகான் போதரி கண்ணினாய் குள்ளக் குளிர குடைந்து நீர் ஆடாதே பள்ளி கிடந்தியோ பாவாய் நீ நன்னாளால் கள்ளம் தவிர்த்து கலந்தேலோர் எம்பாவாய். புல்லின் வாய் கீண்டானை பொல்லா அரக்கனை. அதாவது பறவை வடிவம் கொண்டு வந்த பகாசுரன் என்ற அரசனின் வாயை பிளந்து அழித்தவனும் கிள்ளி கலைந்தானை ராவணனின் தலையை கொய்தவனும் கீர்த்திமை பாடிப்போய் பிள்ளைகள் எல்லாரும் பாவை களம்புக்கார். இப்பேற்பட்ட நாராயணனின் புகழை பாடி பாடி நம் தோழியர் எல்லோரும் பாவை விரதம் இருக்கும் இடத்திற்கு சென்று விட்டனர். வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கிற்று. கீழ்வானத்தில் வெள்ளி முளைத்து விட்டது, வியாழன் மறைந்து விட்டது. புல்லும் சிலம்பினகான் போதரி கண்ணினாய் தாமரை மலர்போல் கண்களுடைய பெண்ணே பறவைகள் கீச்சிட்டு பாடுகின்றன. குள்ளக் குளிர குடைந்து நீர் ஆடாதே பள்ளி கிடத்தியோ பாவாய். விடியலுக்கான இந்த அறிகுறிகளை கேட்ட பின்னும் குளிர்ந்த நீரில் உடல் நடுங்கும்படி குளிக்க வராமல் என்ன செய்கிறாய்? கள்ளம் தவிர்த்து கலர்ந்தேலோர் எம்பாவாய். அதாவது தூக்கம் என்கிற திருத்தை தவிர்த்துவிட்டு எங்களுடன் நீராடவா, நாம் கண்ணனின் புகழை பாடி பாடி மகிழ்வோம் என்று ஆண்டாள் இந்த பாசுரத்தில் தோழியை அழைக்கிறார். அதாவது ஆண்டாள் இந்த பாசுரத்தில் கள்ளம் என்று தூக்கத்தை குறிப்பிடுகிறார். நாராயணனின் புகழை பாடாமல் தூங்கிக் கொண்டே இருப்பதும் நேரத்தை திருடுவது போன்றதுதான் என்று ஆண்டாள் கூறுகிறார். பொருள்களை திருடும் மட்டும் திருட்டல்ல, நேரத்தை வீணடிப்பதும் திருட்டுதான் என்று ஆண்டாள் கூறுகிறார். சோம்பல் தனத்தாலும் தூக்கத்தாலும் நேரத்தை வீணடிக்காமல் கண்ணனின் புகழை பாடுவதும் அவன் நாமங்களை சொல்வதும் நமக்கு செல்வங்களை தேடித்தரும் என்று ஆண்டாள் இந்த பாசுரத்தில் கூறுகிறார். புல்லின் வாய் கீண்டானை பொல்லா அரக்கனை கிள்ளி கலைந்தானை கீர்த்திமை பாடிப்போய் பிள்ளைகள் எல்லோரும் பாவை களம்புக்கார் வெள்ளி எழுந்து வியாழன் உறங்கிற்று புல்லும் சிலம்பினகான் போதரி கண்ணினாய் குள்ளக் குளிர குடைந்து நீராடாதே பள்ளி கிடத்தியோ பாவாய் நீ நன்னாளால் கள்ளம் தவிர்த்து கலந்தேலோர் எம்பாவாய்.